Hi viewers, very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ பைத்தனோட பேசிக்ஸில் இதுவும் வந்துட்டு ஒரு வீடியோ ஓகே. ஸோ ஃபைல் நேம் பார்த்தாலே தெரியும், பிகினர் ப்ரோக்ராம்ஸ் போட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானில் வந்துட்டு இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒன்று இல்லை 2 இல்லை 50 ப்ரோக்ராம் போட போகிறோம். ஓகே, ஸோ 50 ப்ரோக்ராம் போட்டு பார்க்க போகிறோம். அதாவது எல்லாமே வந்து பிகினர் லெவல் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, 50மே வந்துட்டு பிகினர் லெவல் ப்ரோக்ராம்ஸ், எல்லாமே 2 லைன் இருக்க ப்ரோக்ராம். ஓகே, ஸோ 50 ப்ரோக்ராம் போட்டு பார்க்க போகிறோம், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்றப்போ என்ன பண்ண உங்களுக்கு வந்துட்டு இதுலேருந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைத்தானில் பேசிக்கான நாலேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய கற்றுக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்டே டியூன். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்களும் இந்த வீடியோவில் போகிற 50 ப்ரோக்ராமையும் உங்களோட ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன, கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பிகினர் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ பிகினர் ப்ரோக்ராம் ஹெட்டிங் போட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கோடிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு பைத்தான் அப்படின்ற லாங்குவேஜுக்கு வந்து புதுசு அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமே என்ன அப்படின்னா ஹலோ வேர்ல்டு தான். ஓகே, அதாவது ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்றது தான். ஓகே, ஸோ நீங்கள் பைத்தானுக்கு ரொம்ப புதுசு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக முக்கால்வாசி அப்படி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் 1, அது P1 அப்படின்னா ப்ரோக்ராம் 1ன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ண போகிறோம் நம்மளும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துட்டு ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது நீங்கள் பிகினாக இருந்தீங்கன்னா இது என்னன்றது கொஞ்சம் புரியாது. ஓகே, பிகினர்ஸுக்கு ஓரளவு வந்து டவுட் இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, அதாவது பைத்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எது போட்டிருந்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். நீங்கள் வந்து டபுள் கொட்டேஷன் போடலாம், இல்லை இப்படி வந்துட்டு சிங்கிள் கொட்டேஷன் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் போடுறேன். இதை அழிச்சு ட்ரிபிள் கொட்டேஷன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே வந்துட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு இங்கே ட்ரிபிள் கொட்டேஷன், இதை டெலீட் பண்ணிவிட்டு இங்கேயும் ட்ரிபிள் கொட்டேஷன், இப்படி போட்டாலும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் கொட்டேஷன், ஃபஸ்ட்டு வேர்ட் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் எது வேணால் போட்டுக்கலாம். பைத்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணோம். ஓகே, நமக்கு வந்துட்டு இப்போது இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன் போதும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரிபிள் கோட்ஸை பொறுத்தவரையில் சிங்கிள் கோட்ஸை பொறுத்தவரையில் ஒன்று ஒரே ஒரு கோட்ஸ் கொடுக்கணும், இல்லைனா 3 கொடுக்கணும், இல்லைனா எரர் வரும். ஓகே, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஸ்ட்ரிங்கை மெசேஜ் அப்படின்ற வேரியபிள். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரிங் நம்மளோட வேல்யூ. அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மெசேஜ் அப்படின்ற வேரியபிள் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஈக்குவல் அப்படின்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த வேரியபிளை இந்த மெசேஜுக்கு தட் மீன் இந்த வேரியபிளை வந்துட்டு இங்கே இருக்க இந்த மெசேஜ் இருக்கு இல்லையா அதுக்கு வந்துட்டு அசைன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ MSG அப்படின்னு போட்டுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வீடியோட தமிழில் வந்துட்டு பிகினர் கிஃப்ட் அப்படின்னு போடலான் இருக்கோம். ஏன் அப்படின்னா ஸோ இந்த 50 ப்ரோக்ராம் வந்துட்டு டெஃபினட்டாக நீங்கள் ஒரு பிகினராக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான நாலேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப வேல்யூபிளான ஒன்று அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே இப்போ வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ நீங்களும் வந்துட்டு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாம். ஸோ ப்ரோக்ராம் நம்பர் 2 P2 அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஆட் 2 நம்பர்ஸ், அதாவது 2 நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதான். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு என்னோடய வேரியபிள் டிக்ளரேஷன் ஒரு வேரியபிள்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ் ஓரியன்டா எப்படிலாம் வேரியபிள் அசைன் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருப்பேன்.
அதில் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ நான் கொடுக்குறேன் இல்லையா, அந்த மாதிரி வேரியபிள் அசைன்மெண்ட்டும் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அந்த வீடியோ வேணுன்னா பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு வேரியபிள்ஸ் அசைன் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து நான் 10, எந்த நம்பர்னால் கொடுக்கலாம். ஸோ 10,5 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணுறேன். ஸோ சாரி இங்கே இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு a + b. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட அவுட்புட். ஓகே, ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 10 இங்கே a, b = 10,5 கொடுத்துருக்கேன் இல்லையா, இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே நடக்கிற ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். ஸோ என்ன அப்படின்னா, இந்த 10ன்ற வேரியபிள், ஸோ 10ன்ற வேல்யூ ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். இந்த 5ன்ற வேல்யூ பீன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இங்கே நடக்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் ஆஃப்ன்ற கீவேர்டு கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணும், அவுட்புட்டில் நம்மளோட அவுட்புட்டை காமிக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே நடக்கிற ப்ராசஸ். இப்போ வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ நமக்கு 10 + 5 என்ன தெரியும், 15. ஸோ ஆன்சர் வந்து கரெக்டாக 15 வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னென்னா, ஸோ P3ன்னு போடுங்க, அதாவது ப்ரோக்ராம் 3. ஓகே, ஸோ எதுக்காக கமெண்ட் எழுதுறேன்னா, எல்லாம் பிரித்து பார்த்துக்கலாம் இல்லையா, ஸோ அதனால் எல்லா ப்ரோக்ராம் பிரித்து பார்த்துக்கலாம், அதுக்காக தான் இங்கே கமெண்ட் லைனில் எழுதுகிறேன். அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, ஸோ சப்ராக்ட் 2 நம்பர்ஸ், 2 நம்பர்ஸ் எப்படி சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது. ஓகே, அதாவது 2 நம்பர் இன்புட் வாங்குகிறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம இன்புட் இங்கே ஸ்டோர் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது கேபிட்டல் a, b. ஓகே, ஸோ சேம் நம்பர் ஆக்சுவலாக வந்து இப்போது யூஸ் பண்ண வேரியபிளே வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் எழுத போகிற கோடு வந்து இந்த வேரியபிள் தான் எடுக்கும், இந்த வேரியபிள் தான் கணக்கில் எடுக்கும். இது வந்துட்டு கணக்கு கிடையாது. ஓகே, இங்கே இருக்கிறது கணக்கு கிடையாது. ஸோ இது தான் கணக்கில் எடுக்கும். ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணணும் இல்லையா, கண்டிப்பாக வேல்யூஸ் அசைன் பண்ணாமல் ப்ராசஸ் நடக்காது. ஸோ அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா, பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, பிரிண்ட் ஆஃப் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து சப்ராக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ரன் பண்ணலாம். ஸோ இந்த 10ன்ற வேல்யூ ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு, 3ன்ற வேல்யூ பீன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, தென் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு தேவையான அவுட்புட் கிடச்சிரும், அதாவது 10 - 3 7 அப்படின்றது அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அவுட்புட் ஹலோ வேர்ல்டு, செகண்ட் ப்ரோக்ராமோட அவுட்புட் 15, தேர்ட் ப்ரோக்ராமோட அவுட்புட் 7. ஓகே, ஸோ நம்மளோட அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைனில் P4ன்னு கொடுத்துருக்கேன், அதாவது 4வது ப்ரோக்ராம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஈக்குவல் டு கொடுத்துட்டு இதுக்கு வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வேணால் எந்த வேல்யூ வந்து எது வேணால் கொடுத்துக்கோங்க, 4, 6, 8 தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ எந்த நம்பர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4,6ன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணுறேன், அதாவது பிரிண்ட் ஆஃப் 4 × ஆக்சுவலாக வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு பைத்தானில் ஆஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த சிம்பிளோட பேர் இருக்குது, அது என்னென்னா இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா 4க்கு அடுத்து சிம்பிள், இது பேர் வந்து ஆஸ்ட்ரிக்ஸ். ஓகே, ஆஸ்ட்ரிஸ்க்கு. ஸோ இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், என்ன அப்படின்னா பி. ஓகே, ஓ ஆமாம், ஆக்சுவலாக வந்து 4ன்னு கொடுக்கக்கூடாதோ, சாரி. ஸோ டேரெக்டாக வேல்யூ கொடுத்துடாதீங்க. ஓகே, a டைம்ஸ் b கொடுக்கணும். ஓகே, ஏன்னா அதில் அந்த வேரியபிள் தான் நம்ம மட்டும் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ரன் பண்ணிடலாம். ஸோ 4ன்ற வேல்யூ ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும், 6ன்ற வேல்யூ பீன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். இப்போ என்ன பண்ணிக்கோ, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணி பிரிண்ட் ஆஃப்ன்ற கீவேர்டுக்குள்ளே கொடுத்துருக்கோம் இல்லையா. என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்துட்டு நம்மளோட, ஸோ இது என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளோட அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதாவது 4 × 6 24 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாம். ஸோ 5th ப்ரோக்ராம். ஓகே, ஷூர். இப்போ வந்து 5th ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வந்து அடிஷன் பார்த்தாச்சு, மல்டிப்ளிகேஷன் பார்த்தாச்சு, சப்ராக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ இதிலே நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா டிவிஷன். ஓகே, 2 நம்பரை டிவைட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ அடுத்த நம்பர் வந்து a, b கொடுத்துட்டு ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன அப்படின்னா 2 நம்பர். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு சாரி இங்கே போயிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு 20
ஸோ நீங்கள் வந்து எந்த நம்பர் வேணால் கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு 20,4ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டிவைட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஷியோர். இப்போ வந்து டிவைட் பண்ண வேண்டியதான் மிச்சம். ஸோ அதனால் ஏ டிவிஷன் பி அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அவ்வளோதான். இன்னும் வந்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ என்னென்னா 20ன்ற வேல்யூ ஏயில் போய் ஸ்டோர் ஆகும், 4ன்ற வேல்யூ பின்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெண்டையும் டிவைட் பண்ணியிருக்கோம். அதாவது இது வந்து நார்மல் டிவிஷன். ஓகேவா? ஆக்சுவல் ஆன்சர் அப்படியே கிடைக்கும். அதாவது 5 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஷியோர். இப்போ என்னென்னா இது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 5.0 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளோட்டில் கிடைக்கும் அவுட்புட். ஓகே ஸோ இப்படின்னா சொன்னேன் இல்லையா, ஸோ ஃப்ளோட்டில் தான் கிடைக்கும் அப்படின்னு. ஃப்ளோட்டுன்ற டேட்டா டைப்பில் கிடச்சிருக்கு. ஓகே ஓகே இப்போ என்ன ப்ரோக்ராம். ஓகே ஸோ P6ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராமை போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னென்னா ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஸோ 6th ப்ரோக்ராம் என்னென்னா ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஜஸ்ட் ஒரு நம்பரை நம்ம இன்புட்டாக வாங்கலாம், இல்லைனா நம்மளே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே நான் வந்து இங்கே ஜஸ்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ உதாரணத்துக்கு n = 9ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்னென்னா இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகே இது ஸ்கொயர் பண்ணுறது ஆக்சுவலாக வந்து இப்போ ஸ்கொயர் பண்ணுறதுன்னு என்ன, அந்த நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு பேர் ஸ்கொயர். இப்போ 7 ஸ்கொயர்னா 7 × 7 அதே தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, n ஸ்கொயர்னா n × n. ஓகே ஸோ அதை கொடுத்துட்டு அவுட்புட் வந்துடும், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம்னா n-ல் 9ன்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த எண்ணை வந்து அதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், தட் மீன்ஸ் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே ஸோ இதுதான் வந்து இங்கே நடக்கிறது. இப்போ வந்துட்டு 9 ஸ்கொயர் 81ன்னு வரும். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 81 அவுட்புட் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 7th ப்ரோக்ராம். ஓகே P7 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே ஸோ 7th ப்ரோக்ராம் இருக்கா, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அடுத்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஸ்கொயர் பண்ணோம். இப்போ வந்து க்யூப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே ஸோ அதுக்காக வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே என்னன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே மேலே பாருங்கள், வெயிட் பண்ணிட்டு. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் 9 தான் கொடுக்கணும் அப்படி கிடையாது. நீங்கள் வந்துட்டு இன்புட்டு யூசர்கிட்ட தான் வாங்கிக்கலாம். யூசர்கிட்ட இன்புட்டை வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு தடவை ரன் பண்ணி காட்டுறேங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து வேரியபிள் எதுவும் கொடுக்கல, இங்கே எதுவும் கொடுக்காம யூசர்கிட்ட இன்புட் வாங்க போகிறேன். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஓகே நம்மளாக இன்புட் கொடுத்து என்ன ரன் பண்ணிக்கலாம். ஓகே என்டர் ஏன் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே ஸோ இப்படியும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறதுக்காக தான் வந்து இது. ஓகே மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு இதை ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் தெரியுமா, இதோட நின்று இன்புட் கேட்கும். இப்போ வந்து 78ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஓகே அதை ஸ்கொயர் பண்ணால் இந்த நம்பர் வரும். ஓகே அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் ரன் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் ஏதாவது ஒரு நம்பர் கேட்கும். ஸோ 670 இதை கொடுத்தேன் அப்படின்னா இப்படி ஒரு நம்பர் வருது. ஓகேவா? ஓகே ஸோ இப்படியும் வந்துட்டு நம்ம பண்ணலாம். ஓகே ஸோ பட் ஆனால் ஷுர். ஸோ இதுக்கு பதிலாக ஓகே ஸோ இதுக்கு பதிலாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்த 9 இருக்குல்லையா, அதே வச்சுக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு க்யூப் பண்ண போகிறோம். ஸோ சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ க்யூபுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4ன்ற வேரியபிளை உள்ளே கொடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு 4 மட்டும் இல்லை, நீங்கள் யூசர்கிட்ட இன்புட் வாங்கலாம். அது எப்படின்னு இதுக்கு முன்னாடி பண்ணி பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த ப்ரோக்ராமில். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளாம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறதா, ஒரு வேரியபிளுக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து நம்மளே வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து அதில் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஓகே ஸோ இப்போ என்னென்னா ஜஸ்ட்டு வந்துட்டு பிரிண்ட்டாக கொடுத்துட்டு இதை க்யூப் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த என்னென்ற நம்பர் அதோட பவரில் வந்து 3 ரைஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ பவரை எக்ஸ்போனன்ட் எடுக்கிறதுக்காக ஆல்ரெடி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் என்னென்ன பைத்தான்லேயே இருக்குது, என்னென்னா டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் போடணும். கொடுத்துட்டு பவரில் என்ன கொடுக்கணும், க்யூப். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா 4ன்ற வேரியபிளை என்னன்ற 4ன்ற வேல்யூவை என்னன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து க்யூப் பண்ணியிருக்கேன், அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஸோ இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணியாச்சு. இதில் அவுட்புட் என்ன வந்திருக்குன்னா 64. ஸோ காரணம் என்ன அப்படின்னா நம்ம இன்புட்டாக கொடுத்த வேல்யூ எவ்வளோ 4 க்யூப் எவ்வளோ 64 கரெக்டாக வந்திருக்கு ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் போகலாம். 8th ப்ரோக்ராம். ஓகே நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னென்னா டேட்டா டைப் செக் பண்ணுறது. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சேனல்லே டேட்டா டைப் போன்ற ஒரு வீடியோ இருக்குது. ஓகே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சேனலில் செக் பண்ணிங்கன்னா டேட்டா டைப்னா என்னென்னு ஃபுல்லாக ஒரு 40 மினிட்ஸ் நினைக்கிறேன். சாரி 40 மினிட்ஸ் இல்லை, ஓகே ஸோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா டைப்ஸ் என்னென்னு கிளியராக கற்றுக்கலாம். ஓகே ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப்பை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே அது என்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம்.
ஒரே வேரியபிளில் கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால் எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் வந்து 3.14 நமக்கு தெரியும் இல்லையா, அதாவது பையோட வேல்யூ. ஓகே, ஸோ இதோட டேட்டா டைப் என்ன ஆல்ரெடி நமக்கு தெரியும், இது ஃப்ளோட் அப்படின்னு. ஸோ இருந்தாலும் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், அதாவது டேட்டா டைப் செக் பண்ண ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அது என்ன கீவேர்டு அப்படின்னா டைப் ஆஃப் அப்படின்றத கீவேர்டு, அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டைப் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இப்போ இன்புட் கொடுக்கணும், எக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ரன் பண்ணலாம். ஸோ 3.4 அப்படின்ட்டு ஃப்ளோட் வேல்யூவை எக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எக்ஸ், அதாவது டைப் ஆஃப் எக்ஸ்னால் அது என்ன டேட்டா டைப்ன்ற ரிட்டர்ன் பண்ணும், அதை வந்துட்டு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஷூர். இப்போ ரன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ளோட்டுன்னு கரெக்டாக வந்திருக்கா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு P9. ஓகே, ஸோ P9 அப்படின்னா ஸோ ப்ரோக்ராம் 9th ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு இன்டீஜரை ஃப்ளோட்டாக மாற்ற போகிறோம். அதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி பண்ணதும் என்னென்னா, இதுக்கு முன்னாடி பண்ண டேட்டா டைப்பை கண்டுபிடிக்கிறது. இப்போ பண்ண போகிறது டேட்டா டைப்பை மாற்ற போகிறோம். ஸோ டேட்டா டைப்புன்ற வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அதிலே கிளியர் கட்டாக கடைசியில் வீடியோட கடைசியில் சொல்லியிருந்தேன் கேஸ்டிங்னு என்ன அப்படின்றது. அதாவது ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பை மாற்றுறதுக்கு பேர் தான் கேஸ்டிங். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதான் பண்ண போகிறோம், அதாவது கேஸ்டிங் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா ஜஸ்ட்டு வந்து எண்ணுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். என் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் என்ன வேரியபிள்லாம் கொடுத்துக்கோங்க. நான் என்னன்னு கொடுத்துட்டு 5 கொடுக்குறேன். ஓகே, அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த 5ன்ற இன்டீஜர் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ஃப்ளோட்டாக மாற்ற போகிறேன். ஸோ அதுக்காக ஃப்ளோட்டுன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போது இன்புட்டை மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, இன்புட் என்னென்னா நம்மளோட நம்பர், அதாவது எண்ணு தான். இப்போ என்னென்னா 5ன்ற வேரியபிளை ஸோ வேல்யூவை என்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதை வந்துட்டு ஃப்ளோட்டாக மாற்றி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ளோட் ஆஃப் எண்ணுன்ற வேல்யூ, ஃப்ளோட் ஆஃப் அப்படின்ற கீவேர்டு நம்ம கொடுத்துள்ள எண்ணுன்ற வேல்யூ அதை வந்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்பை மாற்றும். இந்த பிரிண்ட் ஆஃப்ன்ற கீவேர்டு அதை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் இங்கே நடக்கிறது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளோட்டில் அவுட்புட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 10th ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10வது ப்ரோக்ராம், அதாவது ஃப்ளோட்டை வந்து இன்டிஜரை மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சேம் இதில் வந்துட்டு 8.9 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே, இது ஆல்ரெடி ஃப்ளோட்டாக இருக்குது, இப்போ வந்து இன்டிஜரை மாற்ற போகிறோம். அப்போனா இன்ட் ஆஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும், இன்ட் ஆஃப் என். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை மேலே கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ 8.9 அப்படின்ற ஒரு ஃப்ளோட்டை என்ன பண்ணியிருக்கோம் இதில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எண்ணில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதை வந்து இன்டிஜராக மாற்றி பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரன் பண்ணேன் அப்படின்னா 8 மட்டும் வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 0.9 காணும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்டிஜர் எப்போவுமே டெசிமலுக்கு அடுத்து இருக்க நம்பரை ரிமூவ் பண்ணிடும். ஸோ அது வந்துட்டு கணக்கில் எடுத்துக்காது. ஓகே, அடுத்து வந்துட்டு 11வது ப்ரோக்ராம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறது. ஸோ நான் முன்னாடி ஸ்ட்ரிங்னு என்னன்னு சொல்லியிருப்பேன், என்னென்னா ஸ்ட்ரிங் அப்படின்றது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எது கொடுத்தாலும் அதுக்கு பேர் ஸ்ட்ரிங் தான். ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் அப்படின்றது என்ன அப்படின்னா அதில் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படின்றது அதோட லென்த்து. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன கொடுக்குறேன்னா பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வேணால் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் என்ன கொடுத்துருக்கேன்னா லென்த் ஆஃப். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து லென்த் ஆஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். அந்த கீவேர்டு எதுக்காக அப்படின்னா இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கில் உள்ள என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்களோட லென்த் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அதை இங்கே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ பைத்தான் அப்படின்ற ஸ்ட்ரிங்குன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதோட லென்த்தை கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ப்ரோக்ராமை காணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னா ஓகே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ பிரிண்ட் பண்ண போகிறேன் இப்போது. சார் ரன் பண்ண போகிறேன். ஸோ 6ன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா பைத்தானில் மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குன்னா PYTHON. ஸோ டோட்டலாக 6 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் 6ன்னு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ ஆஷன் கொடுத்துட்டு P12ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதாவது 12th ப்ரோக்ராம். ஸோ 11 ப்ரோக்ராம் முடிச்சிருக்கோம், இப்போ 12வது.
இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம், அதுதான் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஒரு இன்புட்டாக ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கி அதை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுத போகிறேன். அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்னு கொடுத்து ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்னு கொடுங்க, டெக்ஸ்ட் கூட எதுனாலும் கொடுத்துக்கலாம், உங்களோட விஷயம் தான். ஸோ அதே பைத்தான் அப்படின்றதான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறேன். ரிவர்ஸ் ஆர்டர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரிங் என்னவோ அதை கொடுத்துட்டு உள்ள ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ::-1 கொடுத்தா போதும். ஓகே, நம்மளோட ஸ்ட்ரிங் வந்துட்டு டெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ::-1. ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டுன்ற ஸ்ட்ரிங் அதை பைத்தான்ன்ற ஸ்ட்ரிங்கை டெக்ஸ்ட்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன நடந்துருக்கோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் பைத்தான் பிரிண்ட் பண்ணியிருக்கு, பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி இதில் நான் வந்து இந்த வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஜஸ்ட்டு இந்த ::-1 கொடுத்தோன்னே எப்படி வந்து இது ரிவர்ஸ் பண்ணிச்சு அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஆக்சுவலாக இப்போது ஜஸ்ட் நான் என்ன ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே என்ன படிக்க ஒரு கோலன் மட்டும் கொடுத்தேன். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இதுக்கான ஒரு கோலன் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா அதாவது நான் கொடுத்த டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா அதில் இருக்கிற எல்லா கேரக்டரையும் பிரிண்ட் பண்ணிடு அப்படின்றது அர்த்தம். ஓகே, பிரிண்ட் ஆல் கேரக்டர்ஸ். ஸோ இதுக்கான அர்த்தம் அதுதான். ஆனால் வந்துட்டு ஆர்டர் எப்படி அப்படின்னா ஆர்டர் வந்துட்டு ஃப்ரம் பிகினிங் டு எண்டு. ஓகே, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வரும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட். பட் ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அடுத்து அப்படின்னா இந்த கோலனையும் கொடுத்து அடுத்து மறுபடியும் ஒரு கோலனை கொடுத்துருக்கோம். அதாவது இன்னும் முடியல, இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறோம் அர்த்தம் -1 கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா -1. ஓகே, ஸோ அப்படின்றப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும், -1ல் ஸ்டார்ட் பண்ணும். -1ன்றது இண்டெக்ஸ். ஸோ அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ் தான் -1. ஸோ அப்படின்றப்போ லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அப்படின்றப்போ நம்மளோட டெக்ஸ்ட் என்ன பண்ணும் ரிவர்ஸ் ஆர்டரில் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்காக தான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். 12 முடிச்சிட்டோம். இப்போது அடுத்து 13வது ப்ரோக்ராம் P13 அப்படி போட்டிருக்கோம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டராக மாற்ற போகிறோம். அதாவது கேபிட்டல் லெட்டர் அப்பர் கேஸாக மாற்ற போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஸோ நான் கொடுக்குற எல்லாமே ஸ்மால் லெட்டரில் கொடுக்குறேன். அவுட்புட் வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் வரும் பாருங்கள். பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு ஸோ டெக்ஸ்ட் டாட் அப்பர் ஆஃப் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே பைத்தான் அப்படின்ற டெக்ஸ்ட்டுன்ற வேரியபிளில் கொடுத்துருக்கேன், ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த டெக்ஸ்ட்டை எடுத்து அதை அப்பர் ஆஃப் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த அப்பர் ஆஃப்ன்ற கீவேர்டு நம்ம கொடுத்த டெக்ஸ்ட்டை கேபிட்டல் லெட்டர்ஸாக அதாவது அப்பர் கேஸாக மாற்றும். ஓகே, ஸோ அதுதான் இதோட ஒர்க்கு. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் கிடைக்கும். ஓகே, ஸோ எல்லாமே கேபிட்டல் லெட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்புட்டை கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துட்டு எப்படி வந்து அது ஸ்மால் லெட்டராக மாற்றுறது. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஸ்மால் லெட்டர் இன்புட்டு கேபிட்டலாக எப்படி மாற்றுறது. இப்போ வந்துட்டு அப்பர் கேஸ் இன்புட்டு லோவர் கேஸை எப்படி மாற்றுறது, அதாவது ஸ்மால் லெட்டராக எப்படி மாற்றுறது அப்படின்றதான். ஓகேவா? ஸோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். வேண்டாம், ஸ்ட்ரிங்கு இல்லை டெக்ஸ்ட்டே கொடுத்துருவோமா? ஓகே, ஸ்ட்ரிங்குன்னு கொடுப்போம். கொடுத்துட்டு கேபிட்டல் லெட்டரில் கொடுக்குறேன் பைத்தான் அப்படின்றத. இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகே, அதாவது லோவர் கேஸாக மாற்றி பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அப்படியே பிரிண்ட் பண்ணிடக்கூடாது. இங்கே கொடுத்துட்டேன். அடுத்து என்ன இந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்து லோவராக மாற்றுங்க. ஓகே, எப்படி வந்துட்டு அப்பர் கேஸாக மாற்றுறதுக்கு ஒரு கீவேர்டு இருந்ததோ லோவர் கேஸாக மாற்றுறதுக்கும் ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இந்த லோவர் ஆஃப் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட
இந்த கேபிட்டல் லெட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாத்தையும் ஸ்மால் லெட்டராக மாற்றி இதில் ஸ்டோர் பண்ணிடும். நம்ம அதை பிரிண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே நடக்கிறது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ 14வது ப்ரோக்ராம் வந்துட்டு சாரி ஆக்சுவலாக வந்து இன்னும் ரன் பண்ணவே இல்லை இல்லையா, ப்ரோக்ராம் மறந்து போயிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கொடுத்தது இன்புட்டு கேபிட்டல் லெட்டர், ஆனால் ஸ்மால் லெட்டரில் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்காது. அடுத்து 15th ப்ரோக்ராம். ஓகே, ஸோ 15th ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து ஒரு கேரக்டரை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பைத்தான் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஸோ ஜஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும். அதுதான் ஆக்சுவலாக இங்கே நம்ம பண்ண போகிற கான்செப்ட் பேர் என்ன அப்படின்னா இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இண்டெக்ஸிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், 0ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இண்டெக்ஸிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்துட்டு இங்கே இண்டெக்ஸிங் அப்படின்றது ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதோட பொசிஷனை பேஸ் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்தா அதுக்கு பேர் இண்டெக்ஸிங். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் இருக்குன்னா அதோட இண்டெக்ஸ் வந்து 0 கொடுக்குறோம், அடுத்ததுக்கு 1, அடுத்ததுக்கு 2, 3 அப்படி ஒரு ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு 0, அடுத்த கேரக்டருக்கு 1, அதுக்கடுத்து தேர்ட் இருக்க கேரக்டருக்கு 2, ஃபோர்த் இருக்க கேரக்டருக்கு 3, இந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் இண்டெக்ஸிங். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ பிரிண்ட் பண்ண போகிறேன். ரன் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணால் ஸோ பீன்றது வரும். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, இந்த பைத்தான் டெக்ஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் எடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் வந்து இண்டெக்ஸிங் பண்ணணும். அதாவது ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, அந்த கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டில் இருந்து இங்கே ஸ்கொயர் பேக்குள்ளே எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்க கேரக்டர் எனக்கு வேணும்னு கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் வந்து நமக்கு அவுட்புட் தந்துடும். அடுத்து வந்து லாஸ்ட் கேரக்டர் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதுதான் வந்து அடுத்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ P16 கொடுத்துருக்கோம் இல்லையா, 16வது ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே பைத்தன் தான் இதுக்கான. ஸோ இதே மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவை வேறு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஆஃப் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஆஃப் கொடுத்துட்டு ஸோ கடைசி வேல்யூக்கு வந்துட்டு இண்டெக்ஸிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா -1ன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பைத்தன் அப்படின்ற டெக்ஸ்ட்டை என்ன பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு டெக்ஸ்ட்டாக -1னா லாஸ்ட் கேரக்டரை எடுத்து அதை என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் இங்கே நடந்தது. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ என்னன்றது லாஸ்ட் கேரக்டர் இந்த டெக்ஸ்ட் ஆஃப் பைத்தன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 17வது ப்ரோக்ராம். ஸோ இந்த 17வது ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நம்பர் ஆட் நம்பராக ஈவன் நம்பராக செக் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு நான் 7ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கினாலும் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு 7ன்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா இது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னால இது தேவையில்லை. ஸோ நம்ம வந்துட்டு எப்படினாலும் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதாவது எப்போ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இஃப் n mod 2. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஒரு நம்பர் ஈவன் நம்பரால் செக் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா 2ஆல் மாடல் எடுத்தால் தெரிஞ்சிடும். ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சு அப்படின்னா டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம், வரல அப்படின்னா டிவைட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, ஓகே ஷிட், இதில் போய் கொடுத்துட்டு ஸோ எல்ஸ் கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஓகே ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அப்படின்னா, ஸோ பைத்தன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஈவன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். எப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நம்ம கொடுத்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னு, நம்ம கொடுத்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா ஈவன் பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு கண்டிஷனும் செக் பண்ணாது, ஆட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். இதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுதுன்னா டெஃபினட்டாக அது ஈவன் நம்பராக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ டிவைட் ஆச்சுன்னா ஈவன் நம்பர், இல்லைன்னா கண்டிப்பாக அது ஆட் நம்பராக தான் இருக்க முடியும், வேறு எந்த வெரைட்டியும் கிடையாது. ஓகே, ஸோ அப்படின்றப்போ ஸோ நம்ம கொடுத்தது 7என்றது ஆட் நம்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 18th ப்ரோக்ராம். 18th ப்ரோக்ராமில் என்ன அப்படின்னா,
ஒரு 2 நம்பரை இன்புட்டாக வாங்கி கொடுத்துட்டு 2ல் எது பெருசு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு ஜஸ்ட் a, b which is equal to 12, 9ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த 2ல் எது பெரிய நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தான்லேயே மேக்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ மேக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ மேக்ஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸ் ஆஃப்னு கொடுத்து இன்புட்டை கொடுத்தா போதும். ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னா 12ன்ற வேல்யூ ஏன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆயிரும், 9ன்ற வேல்யூ பின்ற வேரியபிள் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த மேக்ஸ் ஆஃப் கீவேர்ட் இந்த 2 நம்பரில் எது பெருசுன்ற கண்டுபிடிச்சி அவுட்புட்டில் கொடுக்கும். அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா 12 தான் பெரிய நம்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 19வது ப்ரோக்ராம், அதாவது 19th ப்ரோக்ராம். ஓகே, P19. ஸோ இதில் வந்து மினிமம் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ a, b which is equal to 12, 9. ஓகே, ஸோ இதில் ரெண்டில் எது சின்ன நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, எப்படி மேக்ஸாவுக்கு ஒரு கீவேர்டு இருந்ததோ அதே மாதிரி மின்னாவுக்கு ஒரு கீவேர்டு இருக்குது, அதுதான் வந்து இங்கே. ஓகே, மின் ஆஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்புட் கொடுத்துட்டோம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த நம்பர் 2 நம்பரில் சின்ன நம்பர்னு பார்த்து அதை வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 900 சின்ன நம்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ. அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூன்ற ப்ரோக்ராம். ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அப்சல்யூட் அப்படின்றது ஒரு கீவேர்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஆல்வேஸ் பாசிட்டிவில் பிரிண்ட் பண்ணிடும். அதாவது நம்ம கொடுக்குற நம்பர் எப்படி இருந்தாலும் சரி, அது நெகட்டிவில் இருந்தாலும் பாசிட்டிவில் பிரிண்ட் பண்ணிடும். அதுதான் வந்துட்டு இங்கே நடக்க போகுது. அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ -20ன்னு கொடுத்துட்டேன். ஸோ எதுக்காக அப்படின்னா இதை வந்துட்டு பாசிட்டிவில் பிரிண்ட் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. ஓகே, அப்சல்யூட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்னென்னா, ஸோ ஏபிஎஸ் அப்படின்ற கீவேர்டில் தான் வந்து இதை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஏபிஎஸ் ஆஃப் என்னன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ நம்மளோட அவுட்புட் வந்துட்டு பாசிட்டிவில் வரும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணேன்னா 20 அப்படின்னு வந்திருக்கா. ஷோர், அடுத்து வந்துட்டு ஸோ 21 பவர் கால்குலேஷன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ஸோ ஜஸ்ட்டு அதோட பவரை வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஓகே இப்போ n is equal to 7ன்னு கொடுத்துட்டேன். பிரிண்ட் ஆஃப். ஸோ இதுக்கு வந்துட்டு பைத்தானில் இன்பில்ட் கீவேர்டு ஒன்று இருக்குது பவர் கண்டுபிடிக்க, பவர் ஆஃப் அப்படின்றது. ஸோ இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம்னா உள்ளே வந்து இன்புட்டை கொடுத்தா போதும். நம்மளோட இன்புட் வந்துட்டு n தான் இல்லையா, ஸோ n, இங்கே 3 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதை க்யூ பண்ண போகிறோம் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 7^3 அப்படின்றது என்ன, அதாவது நம்ம கொடுத்த என்னோட வேல்யூவில் பவரில் 3 போட்டு கால்குலேட் பண்ணி இங்கே வச்சிரும். இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ 7^3 அதாவது 7³ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 343 அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் நம்பர் 22. ஓகே, ஸோ P22 அப்படின்றது. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃப்ளோட்டிங் நம்பரை கொடுத்துட்டு அதை வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஜஸ்ட்டு எக்ஸுன்னு கொடுத்துட்டு அதை வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன் 3.67. ஓகே, இப்போ வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, ஒரு டெசிமல் பாயிண்ட்டை நியரஸ்ட் நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது. ஓகே, நியரஸ்ட் நம்பருக்கு கொண்டு போய் இப்போ 3.67 இருக்குன்னா அதை வந்துட்டு 4 அப்படின்னு அவுட்புட்டில் கொடுக்குறது, 3.2 இருக்குன்னா 3ன்னு அவுட்புட் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்குறது பேர் தான் வந்துட்டு என்ன ரவுண்டிங் அப்படின்றது. ஸோ ரவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேன், ரவுண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பி கொடுத்துட்டு 23 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஓகே, சாரி இதுக்கு முன்னாடி வந்துட்டு மறந்தே போயிட்டேன். இந்த ப்ரோக்ராம் ரன்னே பண்ணாமல் நெக்ஸ்ட் லைன் போட்டேன் பார்த்தீங்களா. ஸோ
ஓகே இப்போ என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ என்னென்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 4 வந்திருக்கா. ஸோ காரணம் என்னென்னா 3.67 4க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கு. ஓகே அடுத்த ப்ரோக்ராம் 23. இது வந்துட்டு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு 1, 2, 3 கொடுக்குறேன். நீங்கள் என்ன நம்பர்னாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே இப்போ வந்துட்டு பிரிண்டர் பண்ணுறேன். ஓகே பிரிண்ட். ஸோ அதாவது நம்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட அவுட்புட் கரெக்டாக வருது. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட்டோட லென்த். ஓகே 24 ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் 24th. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு வேறு பைத்தன் யாராவது படிக்கணும், பிகினராக இருக்காங்க ஆனால் பைத்தன் படிச்சுட்டு இருக்காங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஸோ இந்தளவுக்கு வந்துட்டு நிறைய விஷயம் ஒரே வீடியோவில் சின்ன சின்ன ப்ரோக்ராம் கற்றுக்க முடியும், அதனால தான். ஓகே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ நம்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் இந்த லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்மளோட ப்ரோக்ராமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த லிஸ்ட்டோட லென்த்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்துட்டு லென்த் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. இன்புட்டில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த நம்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லென்த் ஆஃப் இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது இந்த லிஸ்ட்டில் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஸ்டோர் பண்ணிடும். அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கரண்ட் ஃபைல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3ன்னு வந்திருக்கா. காரணம் என்ன அப்படின்னா சாரி ஆக்சுவலாக வந்துட்டு இதில் ஒரு சின்ன தப்பு இருக்குது. இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு இங்கே டபுள் எம் கொடுத்துட்டேன், இங்கே சிங்கிள் எம். ஓகே ஸோ இது நம்மளோட ஆன்சர் கிடையாது. ஓகேவா ஸோ ஆக்சுவலாக 3ன்றது வராது, இங்கே 4 இருக்கையில் எப்படி 3 வரும். ஓகே இங்கே பார்த்தோன்னா ஓகே ஸோ இப்போ வந்துட்டு ஆன்சர் கரெக்டு. இப்போ 4ன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ காரணம் என்னன்னா இந்த லிஸ்ட்டில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, அதுதான் வந்து இந்த லிஸ்ட்டோட லென்த்து. ஸோ அப்படின்றப்போ 4ன்றது கரெக்ட். ஓகேவா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் என்னன்னா 25th ப்ரோக்ராம். ஓகே ஸோ கிட்டத்தட்ட பாதி வந்துட்டு முடிக்க போகிறோம். ஸோ 25th ப்ரோக்ராம் இது என்ன அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் இருக்க நம்பரை சம் பண்ணுறது. ஓகே ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு லிஸ்ட்டை வந்து வாங்கிக்கிறேன். 2, 5, 7 கொடுத்துருக்கேன். இதில் நான் வந்து என்ன நம்பர்னாலும் கொடுக்கலாம். ஸோ சம் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ டேரெக்டாக வந்துட்டு சம் ஆஃப் கொடுத்துட்டு நம்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஓகே ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்துட்டு சம் ஆஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 + 5 7 7 + 7 14. ஓகே இங்கே அடுத்து வந்து 26th ப்ரோக்ராம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 11:50 வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ. ஓகே ஸோ அதனால தான் வந்துட்டு நைட் டைம். ஓகே ஸோ நோ ஸ்ட்ரகிள், கண்டினியூ பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் என்னென்னா ஒரு லிஸ்ட்டில் இருக்க மேக்ஸிமம் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் ப்ரோக்ராம். ஸோ நம்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி 10, 25, 7 அப்படின்றது கொடுத்துட்டேன். ஓகே என்ன நம்பர்னாலும் கொடுத்துருக்காங்க, நானும் வந்துட்டு ஒரு ரேண்டமான நம்பர் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸ்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஓகே ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா இந்த கீவேர்டு மேக்ஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ஸில் இருக்க எல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லா எலமெண்ட்டையும் அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் என்னென்று பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட்டு 25ன்னு வரும், அதாவது 25 தான் அதில் மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஸோ 27th ப்ரோக்ராம். ஓகேவா ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் மினிமம் நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஓகே நான் ரேண்டமாக வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு மினிமம் அப்படின்னா என்னென்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா ஸோ அதுக்கு வந்து மின் ஆஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம லிஸ்ட்டு இன்புட்டாக கொடுத்தா போதும். ஓகே
ஸோ ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் வந்து மினிமம் எலமெண்ட்டை எடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தோன்னா 2 தான் வந்து இதில் சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ P28 அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ சாரி, அதாவது 28th ப்ரோக்ராம் வந்துட்டோம். ஸோ ஜஸ்ட் மினிட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரே பொசிஷனில் இருக்க முடியல, அதனால தான். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 28th ப்ரோக்ராம் வரலாம். ஸோ ஒரே வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட 50 ப்ரோக்ராம்ஸை போடணும் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ 28th ப்ரோக்ராம் என்னென்னா, ஒரு டியூப்பில் வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் ஜஸ்ட்டு. ஸோ அதனால் டேட்டா அப்படின்ற ஒரு டியூப்பில் கொடுத்துக்கிறேன். ஓகே, டியூப்பில் அப்படின்றது ஒரு டேட்டா டைப். ஓகே, அதாவது எலமெண்ட்ஸை கம்மாவால் செப்பரேட் பண்ணி பேரந்திஸில் க்ளோஸ் பண்ணிருப்போம், அதுதான் வந்து டியூப்பில். ஓகே, இப்போ வந்துட்டு பண்ணி காட்டுறேன். இங்கே வந்துட்டு ஸோ 10, 20, 30. ஸோ இது வந்துட்டு ஒரு டியூப்பிள். இப்போ என்ன போகிறோம்னா ஜஸ்ட் இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். டியூப்பில் க்ரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது தான் இப்போ வந்துட்டு இது வந்து நம்மளோட டாஸ்க். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ டியூப்பில் வந்துச்சு பார்த்தீங்களா அவுட்புட்டில்? ஷியோர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 29th ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இந்த 29th ப்ரோக்ராம் அப்படின்றத ஸோ என்னென்னா டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணி என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் நேம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, பாலாஜி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏஜ்னு கொடுத்து 20ன்னு கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே டிக்ஷனரினா என்ன அப்படின்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். அது என்னென்னா கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கும். அதாவது இப்போ நேம் கொடுத்துட்டு பாலாஜி கொடுத்துருக்கேன்ல, அது வந்துட்டு ஒரு கீ வேல்யூ பேர் தான். கீன்றது நேமு, வேல்யூ அப்படின்றது என்னோடய பேர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு அது. அதாவது ஏஜ்ன்றது கீவேர்டு, 20 அப்படின்றது வேல்யூ. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸை கம்மாவால் செப்பரேட் பண்ணி கேர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுத்துருந்தா அதுக்கு பேர் டிக்ஷனரி. ஓகே ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து கீவேர்டு தப்பு. நமக்கு தேவையான அவுட்புட் வந்து கிடச்சிச்சு. அதாவது இப்போ ஒரு டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணி என்ன பண்ணிட்டோம், பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் 30, அதாவது 30வது ப்ரோக்ராம் வந்துட்டோம். ஓகே, இந்த 30வது ப்ரோக்ராமில் என்னென்னா, ஸோ ஆக்சஸ் டிக்ஷனரி வேல்யூ. ஓகே, த மீன் ஒன்றும் இல்லை, ஸோ டிக்ஷனரி வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு சேம் டிக்ஷனரி, பட் ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேல்யூஸ் வந்துட்டு நம்மளாவே வந்து எடுக்க போகிறோம் டிக்ஷனரிக்குள்ளேருந்து. அது எப்படி எடுக்கலாம், தட் மீன் வேல்யூஸை டிக்ஷனரிக்குள்ளேருந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்ல இந்த ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் 20 அதே லிஸ்ட்டு தான் மறுபடியும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, ஸோ பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் நேம், தட் மீன் ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டூடெண்ட் டிக்ஷனரியில் இந்த நேம்ன்ற வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன கீவேர்டு, அதாவது எந்த கீவேர்டில் இருக்க வேல்யூ நமக்கு தேவை அப்படின்றத கொடுக்கணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது தப்பு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜின்னு வந்திருக்கா. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, இது என்ன பண்ணியிருக்கு, ஸ்டூடெண்ட் டிக்ஷனரி போயிட்டு அதில் நேம்ன்ற வேல்யூ கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் 30 வந்துட்டு சக்ஸஸ். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் 31.
நெக்ஸ்ட்டு செட்டை க்ரியேட் பண்ணுறது. ஓகே, செட்டு. ஸோ செட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ சிங்கிள் எலமெண்ட்ஸ், அதாவது ஏகப்பட்ட ஏகப்பட்ட நிறைய சிங்கிள் எலமெண்ட்ஸை எல்லாத்தையும் கமாவால் செப்பரேட் பண்ணி ஒரு கேர்லி பிரேஸ்க்குள்ளே வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் செட். ஓகே, சாரி ஃபார் த டிலே. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, செட்டை எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு உள்ள நம்பர்ஸு. ஓகே, எஸ்ன்ற செட்டை வந்து இப்போ எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இது பிரிண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணிடலாம். ரன் பண்ணி பார்த்தா அந்த டிக்ஷனரி கிடைக்கும் அவுட்புட்டில். அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா 32. ஓகே, ஸோ இந்த 32th ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்க நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறோம் லிஸ்ட் ஃபார்மில். அதனால தான். ஸோ உதாரணத்துக்கு இங்கே கொடுக்கக்கூடாது, r is equal to கொடுத்துட்டு ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு கொடுத்து, இந்த ரேஞ்ச் ஆஃப்ன்றது பைத்தனோட ஒரு இன்பில்ட் கீவேர்டு தான். ஓகே, இதை கொடுத்துட்டு இதை ஸ்டோர் பண்ணிவிட்டேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு லிஸ்ட்டாக மாற்றி பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ லிஸ்ட் ஆஃப் r. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 3 4 கரெக்டாக வந்துருக்கு அவுட்புட். ஓகே, ஸோ ரேஞ்ச் ஆஃப் அப்படின்றது ஒரு வேல்யூ மேக்னிட்யூட் கொடுத்தோன்னா அந்த மேக்னிட்யூட் வரைக்குமே நம்மளால் டேட்டாவை ஷுர் அந்த மேக்னிட்யூட் வரைக்குமே நம்மளால் நம்பர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ரேஞ்ச் ஆஃப் எதுக்காக அப்படின்னா சாரி ஆல்ரெடி சொன்னாலே. ஸோ ஒரே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரேஞ்ச் ஆஃப் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் வேல்யூ வரைக்குமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி வேல்யூஸை கொடுக்கும். நமக்கு இப்போ 5 கொடுத்தோன்னா 0 1 2 3 4 அந்த மாதிரி வரும். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். ஸோ 33வது ப்ரோக்ராம் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் எதுக்காக அப்படின்னா இதுலேருந்து தான் வந்துட்டு வாங்க போகிறோம் இன்புட். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு p இன் டெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த இன் அப்படின்றது என்னென்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டில் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாக சொல்லும். டெக்ஸ்ட்டில் வந்துட்டு p அப்படின்றத லெட்டர் இருக்கா இல்லையான்ற மட்டும் பார்க்கும். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடியும் ரீசன் இருக்குது. என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் வந்துட்டு இருக்கிற p என்ன பைத்தன் வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, இங்கே டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குன்னா அப்படின்னா செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் P, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் p அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு p அப்படின்றதே வந்து ஒரு தடவை தான் இருக்குது. ஆனால் pன்றது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வந்து pன்ற கேரக்டர். ஓகே, அந்த கேரக்டர் வந்துட்டு மற்ற இடங்களில் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, இது பிரிண்ட் பண்ணால் ஃபால்ஸ் தான் வரும். பட் ஆனால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை கேபிட்டலாக மாற்றிட்டு இதை ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ட்ரூ பார்த்துறீங்களா. ஓகே, ஸோ காரணம் என்ன, இந்த கேரக்டர் இதில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்னா ஸோ 33 முடிச்சாச்சு, 34. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ a, b which is equal to 5. a, b is equal to 10, 5. அதாவது வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பூலியன் ஆப்ரேஷன் தான். இங்கே வந்துட்டு கண்டிஷனை கொடுத்தா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப் a is greater than b அப்படின்னு கொடுத்துருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏ வந்துட்டு பி விட கிரேட்டரா அப்படின்னு செக் பண்ணோம். ட்ரூ அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ, அதாவது ஏ வந்துட்டு பி விட ஹெவி வெயிட் அப்படின்றது வருது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்வாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூலியன் ஆப்ரேட்டர் வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 35th ப்ரோக்ராம். ஸோ ஸ்வாப் நம்பர்ஸ். ஓகே, நம்பர்ஸை ஸ்வாப் பண்ணுறதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஏ கமா பி விச் இஸ் ஈக்குவல் டு சாரி, ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. கமாவில் செப்பரேட் பண்ணணும். ஸோ அதை மறந்துட வேண்டாம். ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு 5,8 அப்படின்ற மாதிரி வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை வந்து ஒரே லைனில் அசைன் பண்ணணும். தட் மீன் ஏ பிலையும் பியில் இதுலேயும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகே, கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு இன்டிஜர். சாரி, நீ வேல்யூ கொடுக்க பதில் இதை கொடுத்துட்டேன். ஸ்வாப்பிங் தானே பார்க்க போகிறோம். ஸோ ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு பி கமா ஏ. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷோர். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பைத்தன். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த கோடை ரன் பண்ண உடனே இங்கே ஸோ 8 5. ஓகே ஷோர். ஸோ கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுக்குது. ஓகே சாரி. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து 8 to 5 அப்படின்றது ஆன்சர். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒன்றும் இல்லை, ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு இருக்க வேல்யூ தான் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டீஜரை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு n இஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன்ஸில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஷோர். ஓகே, 25 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்துட்டு ஓகே சாரி. ஸோ கிட்டத்தட்ட வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது ஸ்டோர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட லென்த்தை கொடுக்குறேன் ப்ளஸ்ஸு ஒரு ஷோர் ஒரு 5 அப்படின்றது கொடுக்குறேன். ஓகே ஓகே. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட் அப்படின்ற கொடுக்குறேன். ஸோ 1 சாரி இன்ட் ஆஃப் ஷோர் இன்ட் ஆஃப் என்ன கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இங்கே 5 கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இன்டீஜரு அதோட 5 ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்துட்டு சாரி இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோல் வந்துட்டு அதுதான். தட் மீன் P37. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஓகே. ஸோ ஆக்சுவலாக கேம் அன்ரியல் டெம்ப்ளேட்டா
ஓ சாரி ஆக்சுவலாக சாரி இது வந்துட்டு தேவையில்லாத டெக்ஸ்ட்டு. ஸோ 37th ஓகே இண்டிஜுவலாக ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு 50 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு ஒன்றில் எஸ்டிஆர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணால் போதும். ஸோ எஸ்டிஆர் ஆஃப் என் கொடுத்தேன் அப்படின்னா இது ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு இது வந்து 15 ரன் பண்ணும். ஓகே ஸோ ஏன் 50 வந்தது அப்படின்னா இந்த லாஜிக் தான். ஓகே ஓகே ஸோ ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வேல்யூஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னும் ஒரு சில 37 முடிஞ்சது. ஸோ இன்னும் ஒரு சில ப்ரோக்ராம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் என்னன்னா 38. ஸோ இதில் வந்துட்டு ஸ்ட்ரிங் ரிப்பிட்டேஷன், அதாவது ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு 3 தடவை வர்ற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் எஸ்டிஆர் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் கொடுக்குறேன். ஓகே ஜஸ்ட்டு வந்து இங்கே ஸ்பேஸு. ஸோ ஆக்சுவலாக நமக்கு தெரியலாம் இங்கே ஃபஸ்ட்டில் எந்த ஸ்பேஸும் கொடுக்கல. இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்றதுக்காக. சாரி வெயிட். ஸோ எதுக்காக வந்து இந்த ஸ்பேஸ் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறப்போ ஒட்டி ஒட்டி பிரிண்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் என்ன பண்ணணும் கேப் விட்டு பிரிண்ட் பண்ணணும். அதனால தான் வந்துட்டு இங்கே கேப் விட்ருக்கு. ஓகே ஸோ பிரிண்ட் ஆஃப் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெக்ஸ்ட் டைம்ஸு 3. ஓகே ஸோ பார்த்தோம்னா P38ல் ஹலோ இருக்குது. தென் வந்துட்டு இங்கே பார்த்தோன்னா ஹலோ அப்படின்றது ஸோ ஆக்சுவலாக இங்கே டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன், இங்கே எஸ்டிஆர்னு கொடுத்துருக்கேன். ஓ சாரி, இது வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, டெக்ஸ்ட்டுன்னே ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகே ஓகே இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஹாய் அப்படின்றதுக்கு இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ அதான் வந்து இங்கே நடக்க போகுது. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா ஹாய் ஹாய் ஹாய்னு வந்திருக்கா. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே கொடுத்த ஸ்பேஸ் தான். ஓகே இதுக்கு பேர் இன்டென்டேஷன் அப்படி சொல்லுவோம், எப்படி வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸ்பீச் ஓ ஐ எம் சாரி. ஓகே சாரி ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் வந்துட்டு இங்கே சாரி அது தேவையில்லாத வேர்ட்ஸ். ஓகே பட் எனிவே ப்ரோக்ராம் நம்பர் 39. ஸோ கிட்டத்தட்ட வந்து எக்கச்சக்கமான ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம். 39 வரைக்கும் வந்தாச்சு இல்லையா. ஸ்ட்ரிங் ரிப்பிட்டிஷன் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸ்ட்ரிங் இப்போ என்ன பண்ணோம்னா லிஸ்ட் ரிப்பிட்டிஷன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாரி இது கிடையாது. ஓகேவா ஸோ நாம்ஸ்னு கொடுத்து இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஸோ 1,2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இது 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். என்ன நடந்தது அப்படின்னா சாரி கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன். ஓகே ஸோ 39th ப்ரோக்ராம் வந்துட்டோம். இதில் ரிப்பிட்டிஷன் தான் ஆகணும். ஓகே ஸோ அப்படின்றப்போ பிரிண்ட் ஆஃப் கொடுக்கணும். ஓகே ஷோ பண்ணணும் இல்லையா, அதுக்காக நம்பர் அப்படின்றது அவங்க வாங்கின இதுலேயே இருக்கும். ஓகே ஸோ வாங்கின நம்பர் 3 அப்படின்னா ஸோ என்னன்னா ஓகே ஸோ இங்கே ஃபைலில் பார்த்தோம் அப்படின்னா ஃபைலில் வந்துட்டு நேமை மாற்றணும். சாரி நம்ஸ் தான் இல்லையா, அது நேம்னு ஒரு வாய் வழியில் வந்துச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஓகே இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ ஆக்சுவலாக சாரி
ஓகே 39th ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம லிஸ்ட்டை வந்து 3 தடவை பிரிண்ட் பண்ணிட்டோமா. ஓகே, இது முடிஞ்சது. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். 40th ப்ரோக்ராம். ஸோ ஓகே, ஸ்கொயர் ரூட் இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேத்ன்ற மாடியூல் ஓப்பன் பண்ணி அதில் ஸ்கொயர் ரூட்ன்ற ஃபைல் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து math.sqrt அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஆக்சுவலாக இங்கே எரர் வர காரணம் என்னென்னா, இங்கே இருக்க கம்மா தான். ஓகே, math.square root எதுக்கு ஸ்கொயர் ரூட்னா 25 கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ண அப்படின்னா ஓகே 40 தானே ப்ரோக்ராம். ஓகே, S.0 சாரி 5.0 இதான் வந்துட்டு நான் வந்து ஓகே. ஸோ இந்த 5.0 இதெல்லாம் ஜஸ்ட் வந்துட்டு இது வேர்ஷன். ஓகே, ஓ சாரி மாற்றி சொல்லிட்டேன். 5ன்றது ஒன்றும் இல்லை, 5 ஸ்கொயர் ரூட் எடுத்த வேல்யூ. ஓகே, ஸோ அதை இது மிஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டக்குன்னு முடிக்கணும்ல சொன்னேன். ஸோ ஒரே வீடியோவில் இவ்வளோ கவர் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 41ல் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண போகிறோம், அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் random. Okay, so print of so random dot rand int of 1,10 அப்படி. ஓகே, ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஜஸ்ட்டு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ ரெண்டர் ஓகே, random dot rand int of 1,10. இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதனால தான் இந்த எரர். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் நம்பர் எவ்வளோனா 5, அடுத்த ரேண்டம் நம்பர் 9, அடுத்த ரேண்டம் நம்பர் 1. இந்த மாதிரி ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி அவுட்புட்டில் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் என்னென்னா ப்ரோக்ராம் நம்பர் 42. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே கரண்ட் இயர், அதாவது இப்போ வந்து இயர் எவ்வளோ, டேட் டைம் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்காக ஒரு ப்ரோக்ராம். சாரி, இது வந்துட்டு அன்வான்டட். இப்போ டேட் டைம். ஓகே, டேட் டைம் அப்படின்ற ஒரு மாடியூல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிட்டேன். சாரி, இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை யூஸ் பண்ண வேண்டியதான் மிச்சம். டேட் டைம் சாரி செக் லைன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே டேட் டைம் யூஸ் பண்ணணும், டெட்லைனில். ஓகே, ஸோ டேட்டா செட்டு, சாரி இது செட்டு கிடையாது, டேட் ஐட்டம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு இது என்னன்ற பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இம்போர்ட் ரேண்டம் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு டேட் டைம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே டேட் டைமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ தான் வந்து இந்த மாடியிலே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டேட் டைம் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே டேட், இது வந்து மல்டிப்ளேயர் சப்ளையில் வந்துட்டு என்னது இருக்குது,
ரிப்ளை பண்ண முடியுமா அப்படின்றது சாரி. ஸோ ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கரண்ட் இயர் என்ன அப்படின்ற ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். ஸோ டேட் டைம் இங்கே கொடுக்குறேன். ஓகே, டாட் சாரி. ஓகே, ஸோ ஆல்வேஸ் வந்துட்டு சொல்ல வேண்டியது இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்ன இயர். ஸோ ஓகே, இங்கே பார்த்தோன்னா ஸோ டேட் டைம் அப்படின்ற மாடியூலில் வந்து டேட் டைம் டாட் நவ் அப்படின்ற சப் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட் டேட்டு டைம் இயர் எல்லாம் காட்டும். ஓகே, இயர் அப்படின்றப்போ ஸோ இயர் தான் காட்டும். ஓகே, ஸோ 42 அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ சாரி, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணல. ஓகே, ஸோ டேட் டைம் டாட் நவ் ஆஃப் டாட் இயர் அப்படின்னா ஸோ என்ன கொடுக்கும் அப்படின்னா கரண்ட் இயர் எவ்வளோ, அதாவது 2026 தான் இந்த வருஷம் இல்லையா, அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து முடிக்க போகிறோம். ஸோ 43. ஓகே, அது ஒரு கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது P43. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நம்மன்னு கொடுக்குறேன். ஓகே, சாரி கேரக்டர் கொடுத்துப்போம், ஏன்னா நம்ம வாங்க போகிறது கேரக்டர் தான். ஓகே, சிஹெச் அப்படின்னா கேரக்டர்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேபிட்டல் ஏ வந்து இன்புட்டாக கொடுத்துட்டு ஸோ பிரிண்ட் பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னா ஓகே, ஆக்சுவலாக வந்து இங்கே ஆஸ்கி வேல்யூ ஆக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கீவேர்டு இருக்குது, என்னென்னா ஓஆர்டி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சிஸ் சாரி இதோட வேல்யூஸை வந்துட்டு என்ன பண்ணி ஆஸ்கி வேல்யூஸை என்ன பண்ணலாம் ஆன்சர் சாரி எடுத்துக்க முடியும். ஓகேவா, ஸோ நம்ம அப்படி கொடுத்துக்கலாம். சாரி கேரக்டரோ மறந்துட்டேன். இப்போ வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 65 அப்படின்னு வரும். 65 தான் இதோட ஆஸ்கி வேல்யூ. ஓகேவா, ஓகே, ஸோ மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா இவ்வளோ நேரம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை போட்டிருக்கோம். நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு 44 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதாவது என்னென்னா நம்பரை கொடுத்துட்டு அது வந்துட்டு கேரக்டர் வாங்கணும். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், கேரக்டர் கொடுத்து நம்பர் வாங்கணுமா, அதோட ஆஸ்கி வேல்யூ. இப்போ வந்துட்டு நம்பரை கொடுத்துட்டு கேரக்டர் வாங்க போகிறோம். ஓகே, ஸோ நம் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 65. அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் என்ன ஒன்றும் இல்லை, ஸோ அந்த நம்பர் இருக்குது, ஏன்னா கரெக்டான கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும். ஸோ கேரக்டர் ஆஃப் கொடுத்துட்டு அவ்வளோதான். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா அந்த நம்பருக்கு கரஸ்பாண்டிங் கேரக்டர் என்ன, அதான் ஆஸ்கி கேரக்டர். ஓகே, என்னென்னா அதை பிரிண்ட் பண்ணணும். இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வரும், அதாவது 65 அப்படின்ற ஆஸ்கி வேல்யூக்கு ஏன்றது அவுட் புட் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் 45. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பூலியன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்டு இது என்ன டைப் டேட்டா டைப் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே, டைப் ஆஃப் எக்ஸு. ஸோ ஆக்சுவலாக கேபிட்டலில் இருக்குது, இங்கேயும் கேபிட்டலில் போட்டோம். சாரி ஸ்மால் தான். ஸோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எக்ஸனில் ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா, இது வந்துட்டு என்ன டேட்டா டைப் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தோன்னா ஸோ பார்த்தீங்கன்னா பூலியன் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இதை வந்துட்டு அடுத்த ப்ரோக்ராமோட தான் இது அவுட்புட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ப்ரோக்ராம் நம்பர் 46. ஸோ என்னென்னா ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு டெக்ஸ்ட்டில் வந்துட்டு டிஜிட் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றில் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 2 3. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்ட்ரிங்ஸ் கான்செப்ட் சொல்லியிருந்தேன். பைத்தன் வந்து டபுள் கோடேஷனுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்ஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணும். நம்ம யாராவது கேட்டோன்னா என்னென்னா 1 2 3 இருக்குது, அப்போ வந்து இன்டீஜர் அப்படி சொல்லுவோம். பட் ஆனால் பைத்தன் அப்படி கிடையாது. பைத்தன் என்ன வந்துட்டு டபுள் கோடேஷனுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு கொட்டேஷன் மார்க்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங் தான் பைத்தனை பொறுத்தவரை. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் டிஜிட்ஸ் இருக்கா செக் பண்ணிக்கிறோம். ஸோ எதில் கொடுத்தேன், டெக்ஸ்ட்டில் கொடுத்தேன்னா ஸோ அதை கொடுத்து டாட் கொடுத்துட்டு இஸ் டிஜிட் ஆஃப். ஸோ இது வந்து ஒரு கீவேர்டு, இதை பேஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது ட்ரூவாக ஃபால்ஸாக வரும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ரூ மட்டும் வந்திருக்கா. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இந்த டெக்ஸ்ட்டில் நம்பர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரோக்ராம் நம்பர் எவ்வளோ அப்படின்னா 47. ஸோ ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். ஓகே, அடுத்து வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறீங்க பார்த்தோம் அப்படின்னா. சாரி, ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பைத்தான் அப்படி கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்துட்டு ஆல்ஃபபெட்ஸ் இருக்கா அப்படி செக் பண்ணுறேன். அதுக்கு ஒரு கீவேர்டு இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ஃபபெட்ஸ் இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்மளோட டெக்ஸ்ட்டை கொடுத்துப்போம். கொடுத்துட்டு டாட் இஸ் ஆல்ஃபா அவ்வளோதான். ஓகே, ஸோ இஸ் ஆல்ஃபா அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதோ பேஸ் பண்ணி செக் பண்ணிட முடியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் கேரக்டர்ஸ் இருக்கா, அதாவது ஆல்ஃபபெட்ஸ் இருக்கா செக் பண்ணும். இருந்தால் ட்ரூ, இல்லைனா வந்து ஃபால்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ வந்திருக்கா. ஸோ அதில் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் போகலாம். ஸோ ப்ரோக்ராம் நம்பர் 48. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து கொஞ்சம் நீ என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கி அதை வந்து ஹெட்டிங் ஃபார்மெட்டில் எழுத போகிறோம். அதை வந்து ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ ஹெட்டிங் அப்படின்னா அதில் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் தான் வந்துட்டு இங்கே. ஸோ பைத்தான், ஸோ என்ன ஸ்ட்ரிங் வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பைத்தான் ப்ரோக்ராமிங் கொடுக்குறேன். இது மாறி போச்சு பார்த்தீங்களா. ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதை டைட்டிலாக மாற்றலாம். பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே, டெக்ஸ்ட் டாட் டைட்டில் ஆஃப். ஷியோர். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை டைட்டில் ஃபார்மெட்டில் மாற்றிடும். ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு பைத்தான் ப்ரோக்ராம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான், சாரி, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன அப்படின்னா ஒரு ஒரு டைட்டிலில் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கேபிட்டலாக இருக்கும் அப்படின்னு சொன்னல, அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கு. இங்கே இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்களா, அதை வந்து கேபிட்டலாக மாற்றிருக்கு. ஓகே ஷுர், யா ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டரை வந்துட்டு கேபிட்டல் லெட்டராக மாற்றும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஓகே 48 முடிந்தது. ஸோ 49 ப்ரோக்ராம் நம்பர் 49. இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை வாங்கி அதுலேருந்து ஸ்பேஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறது, இதில் வந்துட்டு என்னென்னா கவனிக்க வேண்டிய விஷயம் பிகினிங் அண்ட் ஸ்டார்டிங்கில் இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இங்கே வேணும்னே வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி இதோட என்ன ஆக்சுவலாக வந்து ஸ்பேஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் டாட் ஸ்ப்ளிட் ஆஃப். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இப்போ வந்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே. ஸோ நமக்கு வந்துட்டு லிஸ்ட் ஃபார்மெட் கொடுத்துருக்கா. இதில் பார்த்தோம் அப்படின்னா பைத்தான்னு வந்திருக்கு, ஆனால் எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட கரண்ட் அவுட்புட். ஓகே, ஸோ ஒரு வழியாக வந்துட்டு முடிக்க போகிறோம். ஸோ ஃபைனல் ப்ரோக்ராம் 50வது ப்ரோக்ராம். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லா ப்ரோக்ராமும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே பிரித்து கொடுத்துட்டு அதை வந்துட்டு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு ஓகே, ஸோ வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு, அதில் வந்துட்டு ஓகே ஐ கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஐ லவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஐ லவ் பைத்தான் அப்படின்னு. ஓகே, இது கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் வந்துட்டு லாஜிக்காக இருக்குது. ஓகேவா, டாட் ஜாயின் ஆஃப் கொடுத்துட்டு வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 50வது ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட முடிஞ்சது. இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, ஃபைனல் ப்ரோக்ராம் தானே. ஓகே, ஸோ இதோட வீடியோ முடியுது. ஸோ இப்போ ஜஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ ஐ லவ் பைத்தான் அப்படி, அதாவது இந்த 3 எலமெண்ட் ஐ லவ் அடுத்து வந்து பைத்தான், இந்த 3 எலமெண்ட்டே தனித்தனி கமாவால் செப்பரேட் பண்ணி லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு. நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த எல்லா வேர்ட்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஸோ அதை இங்கே பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா ஸ்பேஸ், இது எதுக்குன்னு நம்ம யோசிக்கலாம். இது என்னென்னா இந்த 3 வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு எதால் பிரிக்கணும் அப்படின்றதான் இங்கே கொடுக்குறோம். அதாவது இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே அப்படின்னா
இந்த கம்மாவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஸ்பேஸ் ஆட் பண்ணி விட்ரும். ஸோ இது இந்த 3 வேர்ட்ஸுக்கு இடையில ஸ்பேஸ் தான் இருக்குமே வழிய எது இருக்காதுன்னா கம்மா இருக்காது, ஸ்பேஸ் தான் இருக்கும், கம்மா வந்துட்டு இருக்காது. ஓகேவா? ஸோ அடுத்து டாட் கொடுத்து ஜாயின். ஓகே, ஸோ டாட் கொடுத்து ஜாயின் அப்படின்னா ஜாயின் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த ஜாயின் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா இதில் இருக்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துரும், இந்த வேர்ட்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் ஒன்று சேர்த்துரும். சேர்த்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கு இடையில என்ன பண்ணும், இந்த மாதிரியான ஸ்பேஸஸ் அலோகேட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, என்னென்னா ஐ லவ் பைத்தான், அதாவது எல்லா டெக்ஸ்ட்டையும் ஒன்று சேர்த்துருக்கு, கம்மாவை ரிமூவ் பண்ணி ஸ்பேஸை போட்டிருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு இன்றைக்கான என்னென்னா ப்ரோக்ராம். ஸோ எல்லா ப்ரோக்ராம் வந்துட்டு 50 ப்ரோக்ராம்னா 50 என்ன பண்ணியாச்சு அப்படின்னா போட்டு பார்த்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, ஸோ 50 ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ 50 ப்ரோக்ராம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 1 2 3 4 இங்கே 10, அடுத்து 11 12 13 17. ஓகே, இங்கே பாதி. ஓகே, ஷியோர். ஸோ 50 ப்ரோக்ராம் வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு வீடியோ முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 50 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே நாலேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே.